கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஜெபமே ஜெயம் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சகர் இயேசுவின் நாமத்தினாலே நானும் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து நமக்கு உதவி செய்வாராக, பலப்படுத்துவாராக. நாம் எவைகளை கேட்கிறோம் என்றால் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற வார்த்தைகளை கேட்கிறோம். யாரிடம் ஜெபிக்கிறோம் என்றால் ஜோதிகளின் பிதாவின் இடத்துல நம்முடைய பரமபிதா கிட்ட ஜெபிக்கிறோம். அவருடைய வார்த்தையின் அடிப்படையில் ஜெபிக்கிறோம். அதனால தான் வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிறோம். நிச்சயமாக சொல்லுகிறேன், இந்த நாளுடைய இந்த ஜெப ஜெயம், இந்த ப்ரேயர், இந்த நிகழ்ச்சி ஒரு நாளும் நம்மை யூஸ்லெஸ்ஸாக வைத்து விட போவதில்லை. இந்த நேரம் நமக்கு அன்ஃப்ரூட்ஃபுல்லாய் பலன் தராததாக இருக்க போவதில்லை. மகா பெரிய நன்மை நமக்கு கொண்டு வரப்போகிறது. ஆகவே ஜெபம் பண்ணி தேவனுடைய பிரசனத்தை தேவனிடத்தில் கேட்டு பரிசுத்தாவியை வரவேற்று நாம் ஜெபம் பண்ணி தொடங்குவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நேரத்திலையும் கர்த்தாவே எங்களை எல்லாரும் இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகைக்கு ஒன்றிணைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா பிதாவே. நோக்கி பார்க்க செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி அப்பா பிதாவே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் எல்லாம் எங்களுக்கு கண்ணின் கண்மணி போல காத்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இனியும் காப்பீராக. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உடைய கிருபை அப்பா. இனியும் உடைய தொடர்ந்து உடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தாங்கட்டும் கர்த்தாவே. எங்களுக்கு ஆண்டவரே நாங்கள் நடக்க வேண்டிய வழிகளை எங்களுக்கு போதிப்பீராக. உடைய ஆவியானவரை நாங்கள் வரவேற்கிறோம். இயேசு நாமத்தை எங்களை நிரப்புவீராக. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை ஆவியானவர் எங்களுக்கு போதிப்பீராக. ஆண்டவர், இந்த ஜெபமே ஜெயம் ஜெப கொடுகையில் எங்களோட நீங்க பேசவிருக்க வார்த்தைகளை கர்த்தாவே பேசுவீராக. எங்களை பலப்படுத்துவீராக. தொடர்ந்து இந்த ஜெப வேலையை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் லார்ட் பீப்புள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் கர்த்தருடைய வார்த்தையை நம் மூலமாய் அறிந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இந்த வருடம் தொடக்கத்திலிருந்தே ஜனவரி மாதம் முழுவதுமாய் நாம் சங்கீதம் 112 தியானித்து வருகிறோம். அது விசேஷமாய் 3வது வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவர் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை தியானித்து வருகிறோம். ஆண்டவர் கிருபையால் புது மாதத்திற்குள்ளே நாம் இன்னைக்கு பிரவேசித்திருக்கிறோம். அற்புதமாய் கிருபையாய் கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற தயவு பாருங்க, அடுத்த 11 மாதங்களையும் கடக்க உதவி செய்யும். அற்புதமாய் நாம் தேவனுடைய தயவினால நாம் வாழ போகிறோம். விசேஷமாக இந்த திங்கக்கிழமையில் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, கர்த்தர் மாறாதவர். ஒரு நாள் அவர் மாறமாட்டார். இன்றைக்கி பாருங்கள், பிப்ரவரி 3ஆம் தேதி 2025. இப்போ பிப்ரவரி மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம். அடுத்தது மார்ச் மாதத்துக்குள்ளே போவோம், ஏப்ரல் மாதம், அடுத்தது இந்த வருஷம் முடியும், அடுத்த வருஷம், இப்படி வாழ்நாள் முழுவதும் ஆண்டு சொல்கிற நன்மை கிருபை நம்மை தொடரும். அப்போ இது விசேஷமாக இந்த சங்கீதம் 112 ஏன் தியானிச்சோம்னா, நான் சொன்னது ப்ரொஃபைல் பிக்சர் ஆஃப் அ பிலீவர். ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளை இப்படி தான் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இப்படி ஒரு படத்தை வைத்திருக்கிறார், இப்படி ஒரு ஆசையை வைத்திருக்கிறார். அப்புறம் சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் ஆசை நிறைவேறட்டும். சங்கீதம் 112 உங்கள் ஆசை ஆண்டவரே, உங்கள் ஆசை நிறைவேறட்டும்னு ஜெபிக்கணும். அப்போ கர்த்தர் இந்த பூமியில் இருந்தபோது அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார் உங்களுக்கு காண்பிக்க ஆரம்பித்தேன். நேற்றெல்லாம் வீடியோ பார்த்துருப்பீங்க, உதாரணத்து வீடியோ பார்த்துருப்பீங்க. செல்வந்தராக இருந்தார். 2 Corinthians 8:9 சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருந்தும் நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படிக்கு நம் நிமித்தம் நிறுத்தினார். அவர் பணக்காரராக இருந்தும் நம்மை பணக்காரராய் மாற்றும்படிக்கு, நம்மை செல்வந்தராய் மாற்றும்படிக்கு நம் நிமித்தம் அவர் ஏழையானார். அற்புதமான கிருபை பாருங்க, உங்களுக்கு எனக்கு கர்த்தர் கொடுத்துருக்காது. இந்த பூமியில் இருந்த நாட்கள் அதான் திரும்பி உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு ஏழை கிடையாது. இயேசு ஏழை, நீயோ ஏழை, நானும் ஏழை, எல்லாரும் ஏழைன்னு பிசாசு ஏமாற்ற விரும்புகிறான், ஏமாற்ற முற்படுகிறான். ஏமாறவே கூடாது, சபை விழித்து கொள்ள வேண்டும். இயேசு ஏழை கிடையாது. நேற்று உங்களுக்கு காண்பித்த பாருங்க, ஜீசஸ் ஹேட் a personal treasurer. அவர் ஊழியத்துக்கென்று
அவருக்கு உதவி செய்வதற்கு, பொருளாதார உதவிகளை செய்வதற்கு பல ஸ்திரீகள், பணக்கார ஸ்திரீகள் இருந்திருக்கிறார்கள். அதெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு ட்ரெஷரர், யூதாஸ் காரியோத்து வந்து ஒரு ட்ரெஷரராய் அந்த பொருளாதார காரியங்கள், அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு அவன் இருந்திருக்கிறான். ப்ளஸ் த மணி பாக்ஸ் வாஸ் வித் போட்டிருக்கு. ஊழியத்தோடைய பை, பண பெட்டி யார்கிட்ட இருந்திருக்கு? யூதாஸ் காரியத்துக்கிட்ட இருந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, எல்லா குடும்பங்களையும் ஆண்டு சொல்கிறாரு, ஒருத்தர் குடும்பத்தை விசாரிக்க தெரியாதவங்க ஊழியம் செய்யக்கூடாதுன்னு பட்டிருக்கு. அப்போது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பேதுருக்கு குடும்பம் இருந்துச்சு, யோவான் குடும்பம் இருந்துச்சு, அந்திரியாக்கு குடும்பம் இருந்துச்சு. இப்போ ஜீசஸுடைய சீஷர்கள் அவங்க குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாங்களா? இல்லையே. அவங்க குடும்பத்துக்கு வேண்டியது, அவங்க பிள்ளைகளுக்கு வேண்டியது எல்லாருக்கும் யார் போஷித்திருப்பா? ஜீசஸ் தான். எல்லாருக்கும் யார் கொடுத்துருப்பா? எல்லாருக்கும் நிறைவாய் கொடுத்து எல்லாரையும் நல்லா வச்சுருந்த ஒரு ஆண்டவர். நீங்கள் நம்மளே நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்களையும் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களையும் நல்லா பார்த்துக்கிறோமே. இப்போ ஏசப்பா நம்மளை விட ரொம்ப நல்லவராச்சே. எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆமென்? இப்போ ஜீசஸ் ட்ரெஷரரை வச்சுருந்தாரு. அது மட்டும் கிடையாது, அவர் பிறக்கும் போதே மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, இந்த சாஸ்திரிகள் வந்தார்களே, 2:11 பார்க்குறோம். தே brought gold, frankincense and myrrh. தங்கத்தையும் பொன்னையும் வெள்ளை போலத்தையும் தூப வர்க்கத்தையும் கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஜீசஸ் இந்த பூமியில் வரும்போது, அவர் வளர்ந்து சிறுவனாக இருக்கும்போதே அவருக்கு வந்த வெகுமதிகள், கிஃப்ட்ஸே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ். இதை வைத்து தான் அந்த குடும்பம் எகிப்துக்கு தப்பி ஓடுகிறார்கள். அங்கே அவர்கள் 1.5 வருடத்திலிருந்து 2 வருடம் எகிப்திலே அவர்கள் தப்பித்து ஏரோதுடைய கோபத்துக்கு தப்பிக்கிறதுக்கு அந்த ஊரில் இருக்கிறாங்க. யோசிப்பாங்க, அந்த குடும்பம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ட்டு. கர்த்தர் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறார். அது விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு விரும்புகிறாரு. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் நல்லா செய்யணும், நல்லா அவளை பார்த்து பராமரிக்கணும்னு நம்மளே விரும்புகிறோம், கர்த்தரை விரும்புகிறாரு. யோசிச்சு பாருங்க, அப்போது நம்ம நல்லா இருக்கணும், கர்த்தரை எவ்வளோ விரும்புவாருன்னு. அது மட்டும் கிடையாது, ஜீசஸுடைய ஊழியத்தின் நாட்களில் மார்க் 14க்கு திருப்போம். மார்க் 14 3 5 படிப்போம். பாருங்கள், ஜீசஸ் ஊழியத்தில் இருக்கும் போதே ஜீசஸ்க்கு வந்து எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் வருது. விலை உயர்ந்த பொருட்கள்லாம் பரிசுகளாய் வருகிறது. 14 3 5. அவர் பெத்தானியாவில் குஷ்டரோகியா இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்து இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நலதம் என்னும் உத்தம தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். அப்பொழுது சிலர் தங்களுக்குள்ளே விசனமடைந்து, இந்த தைலத்தை இப்படி வீணாய் செலவழிப்பானேன், இதை 300 பணத்துக்கு அதிகமாக கிரயத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்று சொல்லி அவளை குறித்து முறுமுறுத்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டுவிடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். உங்களுக்கு மனதுண்டாகும் போதெல்லாம் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்யலாம். நானோ எப்போதும் உங்களிடத்தில் இரேன். பார்த்தீங்களா, அது அழகாக சொல்கிறாருன்ட்டு. இங்கே பார்க்குறோம், இயேசுடைய பாதத்தில் வந்து அந்த அம்மா ஆலபஸ்டர் அப்படின்ற ஒரு ஆயின்மெண்ட், ஒரு பர்ஃப்யூம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பியோரானது, பியோர் நாட் வெரி காஸ்ட்லி அண்ட் ப்ரெஷியஸ்ன்னு போட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய ஒரு வருஷத்துடைய சம்பளம், ஒருத்தருடைய ஒரு வருஷத்துடைய சம்பளம் ஒரு பாட்டிலில் ஒரு அம்மா வாங்கிட்டு வந்து அதை உடச்சி ஆண்டவர் காலில் எஸ் படிக்காத நலதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினார். பாதத்தில் சிரசின் மேலே தலையில் ஊற்றி ஜீசஸ் வந்து, ஏப்பா இவ்வளோ காஸ்ட்லியானதை போய் இப்படி பண்ணுறியே, அக்செப்டட். பாருங்க, சில பேருக்கு அது பிரச்சனையாக இருந்துச்சு, ஆனால் இயேசுக்கு அது பிரச்சனையாகவே இல்லை. ஏனென்றால் நான் நம்புகிறேன், அவர் பூமியில் இருந்த நாட்களில் செல்வந்தராக தான் இருந்தார். நல்ல நல்ல பொருட்களை பயன்படுத்தினார், நல்ல நல்ல பர்ஃப்யூம்ஸை பயன்படுத்தியிருப்பார். ஐயோயோ, இயேசு பர்ஃப்யூம் பயன்படுத்தினார். ஏங்க பயன்படுத்த என்ன தப்பு?
அந்த மைண்ட் செட் மாறணும். நல்ல டீசெண்டான ஜென்டில்மேனாக இருந்திருப்பார். இயேசுக்கிட்ட போனாலே நார் மாதிரியாக இருந்திருப்பார். மனுஷனாக இருந்தார். அவருக்கும் வேர்த்திருக்கும். அவரும் நம்மளை போல் தினைக்கு குளிச்சிருப்பார், பல்லு தேய்ச்சிருப்பார். நம்மளை மாதிரி தானே மனுஷனாக இருந்தார். 100% மனுஷனாக இருந்தார். அப்போது ஒரு அம்மா அது இப்படி வந்து செய்யும் போது கொஞ்சம் கூட ஐயோ இவ்வளோ காஸ்ட்லியா யோசிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ விலை மதிப்பு ஜாஸ்தியான ஒரு விஷயத்தெல்லாம் இது மாதிரி பண்ணால் அவனால் ஹேண்டில் பண்ண முடியாது. டக்குனு என்ன ஆயிடுவாங்க யோசிச்சு பாருங்க. ஒரு கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வாங்கிட்டு வந்து ஒரு உடச்சி மேலே ஊற்றி விட்டாங்க. ஐயோ நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐயோ இவ்வளோ பைசா வேஸ்ட் பண்ணிட்டானு சொல்கிறாரு. ஏய் தரித்திரர்கள் என்னைக்கு கூட தான் இருக்கிறாங்க. இவர் தன்னை தரித்திரர்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. ஆனால் அவர் ஏழைப்பா அப்படின்னு சொல்லலை. இவர்ப்பா ஏழைகள் என்றைக்குமே இருக்கிறாங்கன்னு இவர் சொல்லும் போது அதுவே காட்டுது இவர் ஃபஸ்ட் ஏழை கிடையாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அது வருஷம் திரும்பி பிடிப்பா பார்க்கு 6. இயேசு அவர்களை நோக்கி அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தரித்திரர் எப்போதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள். பாருங்க, இவர் ஏழையா இருந்தா சொல்லுவாரா? அப்ப நம்மளும் ஏழைப்பா அப்படிதான் சொல்லியிருக்கணும். அப்போ இவர் தரித்திரர்கள் ஒருத்தர் ஒரு குரூப் அட்ரஸ் பண்றாருன்னா அப்ப இவர் யாருதான்? தரித்திரம் கிடையாது. அது எக்ஸ்பென்சிவான கிஃப்ட். இவருக்கு மற்றவங்களுக்கு அது கண்களுக்கு உறுத்தலா இருந்துச்சு, இவர் கண்களுக்கு அது உறுத்தலாவே இல்ல. அவர் போட்டு ட்ரெஸ்ஸை பத்தி பார்க்கிறோம். ஆச்சரியமானது பாருங்க. யோவான் 19:23-24. யோவான் 19:23-24 வாசிப்போம். இதெல்லாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தணும். ஐயோ என்னால இப்படிலாம் பேசுறீங்க, இயேசு சென்ட் யூஸ் பண்ணாரா? இயேசு 19:23 போர்ச்சேவகர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவகனுக்கும் ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கியையும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். பாருங்க, இதை கிழியாம யாருக்கு வருவோம்னு சீட்டு போட்டுக்குவோம். யோசிச்சு பாருங்க. இந்த சட்டையை கழட்டி நான் கொடுக்குறேன்னு வச்சுங்க. நீங்கள் யாராவது சீட்டை போட்டு ஐயோ இதை கிழிச்சிக்க வேணாமான்னு எடுத்துக்குவீங்களா? இல்லைங்க, புது சட்டைன்னு சொன்னால் கூட யாராவது எடுத்துக்குவீங்களா? இல்லை. நீ இப்படி யோசிக்கலாம், அது இயேசுவோடைய ட்ரெஸ்ஸுங்க அதனால இல்லை இல்லை இல்லை. போர்ச்சேவகர் அங்கே ரோம போர்ச்சேவகர்கள் அவங்க இயேசுவை மெசையா நம்பலை, இயேசுவ தேவகுமாரன் நம்பலை. அவர் ஐயோ பெரிய புனிதர் அதனால அந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோன்னு இல்லை இல்லை இல்லை. அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு. அந்த டியூனிக் அந்த அங்கியை குறித்து எழுதப்பட்டிருக்கு பாருங்க. சீம்லெஸ் தையல் இல்லாமல் அது ஓவன் இன் ஒன் பீஸ் ஃப்ரம் டாப் த்ரூ அவுட். அப்படியே அதை அழகாய் தையலே இல்லாமல் நெசவாளர்கள் அதை என்ன பண்ணியிருக்காங்க? நெய்து அழகா ஃப்ரம் டாப் டு பாட்டம். அப்படியே அந்த ட்ரெஸ்ஸை பீஸாக கை தனியாக இது தனியாக பீஸ் போடாமல் அப்படி என்ன பண்ணிடுறாங்க? அன்னைக்கு அவர் போட்டிருந்த அந்த ஓல்டு சீட்டு போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி அவர் எத்தனை வச்சிருந்திருப்பாரு, எத்தனை செட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வச்சிருந்திருப்பாரு. எக்ஸ்பென்சிவான கிஃப்டே அவருக்கு பெரிய எக்ஸ்பென்சிவாக தெரியல. ஏழை எப்போதுமே இருக்கிறாங்க, நீங்கள் எப்போ வேணா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் செய்யலாம். அவ்வளோ விடுப்பா, அவளுக்கு விருப்பம் அதை செஞ்சுட்டு போட்டோன்றாரு. தலைவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்க, கெத்தா. அதனால தான் உங்களுக்கு மீண்டுமாய் ஞாபகப்படுத்துகிறோம், இயேசு ஏழை அல்ல, இயேசு பெரிய செல்வந்தர். அவர் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் ஏழையானார். விசுவாசிக்கிறோம். என்னுடைய தரித்திரத்தை போக்க அவர் எனக்காக ஏழையானார். அதை விசுவாசிக்கணும். அதை என்ன பண்ணலாம்? சீட்டு போட்டதை அந்த சிலுவையில்
அதை அவரிடத்துல கழட்டி, ஐயோ அது பிச்சிடாதீங்களா, இவ்வளோ ஒரு விலை உயர்ந்ததை நம்மளால வாங்க முடியாது, பிச்சு வீணா போறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், யாரும் ஒருத்தர் சீட்டு போட்டு எடுத்துக்கலான்னு சொல்லி அதை என்ன பண்ணாங்க, அவர்களுக்குள்ள அதை சீட்டு போட்டு கொண்டாங்க. அதை அந்த சீட்டை ஜெயிச்சவன் எனக்கு எவ்வளோ பெருமையாக இருந்திருப்பான். வீட்டுக்கு போய் இது இயேசுவோடதுன்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்க மாட்டான். ஐயோ மாதிரி தையலே இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் எனக்கு இன்னைக்கு கிடச்சிச்சு. நான் சொல்கிறேன், அவனுக்கு எனக்கு கிடச்சது ட்ரெஸ்ஸு தான், இன்னைக்கு நமக்கு கிடச்சது அவருடைய நீதி என்கிற சால்வை நமக்கு கிடச்சிருக்கு. அவர் நமக்காய் சிலுவையில் பாவமாகி நீதியை கொடுத்துருக்கிறார். அவர் நமக்காய் சாபமாகி ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு அந்த போர் செய்வனுக்கு வெறும் ஒரு அங்கி கிடைச்சிருக்கலாம். நமக்கு இன்னைக்கு அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவர் அன்னைக்கு நிர்வாணமா தொகுடனால நான் சொல்றேன் பாருங்க, விலை உயர்ந்த ஆடைகள், விலை உயர்ந்த ஆபரணங்கள், விலை உயர்ந்த வீடுகள், விலை உயர்ந்த கார்கள், விலை உயர்ந்த சகல நன்மைகளும் உங்களுடையது, உங்களுடையது. இன்னைக்கு யார் யாரோ எதோ வச்சிருக்கிறது கர்த்தருக்கு ஆசையா? அதுக்காக தான் கர்த்தர் இது எல்லாத்தையும் இந்த பூமியை படைத்தாரா? இல்லையே, நம்மளுடையதுங்க எல்லாமே. பொண்ணு வெளியே கர்த்தருடையது, கர்த்தருடையதெல்லாம் நம்முடையது. கர்த்தரை அறியாதவர்களும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களும் அனுபவிப்பதற்காக இவ்வளவு பெரிய நன்மையில கர்த்தர் செய்து வச்சிருக்கிறார். வைராக்கியம் வரும். இதுதான் எல்லாம்னு சொல்லலை, தப்பா புரிஞ்சிக்க கூடாது. கர்த்தரை தேடும் போது, கர்த்தரை விசுவாசிக்கும் போது கர்த்தருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த வல்லவராக. தொடர்ந்து பார்ப்போம், நிறைய பேசுவோம். இன்றைக்கு குறித்து கொள்ளுங்க, இந்த திங்கட்கிழமை புது வாரத்தை ஆரம்பிக்கிறோம். சோர்ந்து போகாமல் முன்னேறி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு உற்சாகத்தை தரட்டும். கர்த்தர் நல்லவர். ஜெபம் பண்ணலாம். பிதாவே நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். நீ நல்ல ஒரு நன்மை செய்கிறவருமா இருக்கிறீரே, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்ய பலப்படுத்துங்க. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட வார்த்தையின்படியே தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே அது கிரியை செய்க ஆண்டவரே. இந்த வார்த்தையில விசுவாசிக்கு உதவி செய்க ஆண்டவரே. இது எங்களுக்காய் ஏழையாடீரே, செல்வந்தர் இயேசு எங்களுக்காய் ஏழையாடீரே, எங்களுக்காய் நீ தரித்திரர் ஆடீரே. Jesus, you became poor for us to make us rich. Yes, Lord. இதை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை பலப்படுத்துங்க, எங்களுக்கு சகாயராக இருங்க, துணையாளராக இருங்க. எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மையும் செய்து கொடுங்க. கடன் பிடிக்கிறது விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சபைக்கு வேண்டிய இடத்தை கொடுங்க கர்த்தாவே. எங்களுடைய எல்லைகளை பெரிதாக்குங்க. எங்களுக்கு உதவி செய்வீராக. உங்களுடைய நாமத்துக்கே துதியும் கனத்தையும் மகிமையும் கொண்டு வருவீராக. பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் முடியாதவைகள்லாம் கர்த்தாவே ஆவியானவரால் செய்து முடிப்பீராக. விசேஷமாய் எல்லா கடனும் அகன்று போகட்டும். சரீரத்துல பலவீனங்களை அகன்று போகட்டும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாகட்டும். மக்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் நன்மையும் கிருபையுமாய் ஆண்டவரே பதில் உண்டாகட்டும். பிள்ளைகள் எல்லா வீட்டில் கர்த்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும். எல்லாரும் குணமாகட்டும். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இதை பார்த்து கொண்டிருக்க எல்லாரும் சுகமாவார்கள். நசரேயனாகிய இரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்தமாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்று மறவாதே. ஆமென். ஷாலோம் பீப்பிள், லவ் யூ so much. நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் பார்க்கட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். நீங்கள் முக்கியமாக நீங்கள் நல்லா விசுவாசிங்க. உங்களை நல்லா வாழ வைப்பதற்காக இயேசு சிலுவையில் ஏழையானார். உங்களை செல்வந்தர்களாக்க, உங்களை ஐஸ்வர்யவான்களாக்க இயேசு ஏழையானார். மறந்துடாதீங்க, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். நம்பிக்கை கர்த்தர் பேரில் வைப்போம். தொடர்ந்து உற்சாகமாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. தொடர்ந்து நாளைக்கும் உங்களை சந்திக்கிறோம். கர்த்தர் நல்லவர்.